தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணினீர். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆராதனையில் எத்தனை பேர் கர்த்தர் இடைப்பட்டாரு? ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிச்சேன், என்னோட இடைப்பட்டாரு, வல்லமையா என்னோட பயன்பட்டார். ஆமென். அப்ப கவனிங்க, அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. தாவீதை போல இக்கட்டுகளை பார்த்தாலும் உலகத்தில் யாருமே கிடையாது. நான் ஆராதனை சொன்ன மாதிரி எல்லா மந்தையும் மேய்துங்க. எந்த மந்தைக்கிட்டையும் போல சிங்கம், எந்த மந்தைக்கிட்டும் போல கரடி. இவன் மந்தையை மாத்திரம் தேடி வருது. நான் சொல்றேன், உன் மேல அபிஷேகம் இருந்தா உலகம் உன்னை தேடி வரும், பிசாசு உன்னை தேடி வருவான். சொல்லுங்க. பாருங்களேன், பெத்த அம்மா மறந்துட்டா, பெத்த அப்பா மறந்துட்டாரு, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அவன் பிரச்சனை எல்லாம் பாருங்களேன், பொண்டாட்டி, மாமனாரு, ஃப்ரெண்டு, எவ்வளோ எதிரிங்க. ஒரு எதிரியை சமாளிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மூச்சு முட்டுது. இவ்வளோ பேரை அவன் சொல்றான், இவ்வளவு இக்கட்டுகளை பார்த்த என்ன உயிர்ப்பித்தது உமக்கு நிகரான தெய்வம் ஒருவர் இல்லை. கையை தட்டி சொல்லுங்க. நீ எப்பேற்பட்ட பிரச்சனையில போனாலும் பிரதர், நான் சொல்றேன், அவரை போல அதுல இருந்து விடுதலையாக்க ஒருவருமே இல்லை. நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்ப இக்கட்டு, வறுமை, வியாதி, எதிரி, ஆபத்து, எது சமாதானம், எந்த சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து நின்னார் தாவீது. இன்னைக்கு என்ன செய்திங்க கேட்டீங்கன்னா, எல்லா சூழ்நிலை பாஸ்டர் நம்ம சாப்பிட்றாரு நினைக்காதீங்க. தொண்டை கட்டிக்காம இருக்குது, சாப்பிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள சேர்ந்து மென்னுன்னு இருக்கிறாரு, பப்புள் கம் போட்டு வந்துட்டார். நான் என்னெல்லாம் தொண்டைக்கு பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். கவனிங்க சிஸ்டர் பிரதர், எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அவருக்கு நிகரானவர் இல்லை அப்படின்னு நமக்குள்ள ஆழமான விசுவாசமும் அவர் மேல நம்பிக்கையும் ஏற்படணும். அப்படி ஏற்படுதான்னு கேட்டா இல்லை. அப்படி ஏற்படுதான்னு கேட்டா இல்லை. சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனை போல ஆயிடுறோம். நம்ம மேலே இருக்க ரட்சிப்பை மறந்துடுறோம், நம்ம மேலே இருக்க அபிஷேகத்தை மறந்துடுறோம், நம்ம கூட இருக்கிற தேவனை மறந்துடுறோம். சாதாரண மனிதர்கள் மாதிரி நம்மளும் அழுகுறோம், நம்மளும் புலம்புறோம், நம்மளும் அங்கலாய்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ பேர் எவ்வளோ 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 சத்துரு இருந்தாங்களா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22:1 தலைமுடியிலும் அதிகமான சத்துருக்கள் இருந்தாங்களாம். எவ்வளோ சத்துரு? நோட் பண்ணிங்க, வசனம்லாம் எடுத்து வாசிக்க வேணாம். அப்போ இவ்வளோ பிரச்சனையிலும் தேவனுக்கு நிகரானவர் இல்லை என்கிற அளவுக்கு தாவீது வளர்ந்திருந்தார். நான் சொல்றேன், அந்த அளவுக்கு நம்ம வளரணும், நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். மனக்கண்ணு திறக்கணும். சும்மா இந்த கண்ணு வேஸ்ட். எபேசியர் 1:19 நினைக்கிறேன். நம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு உயிரோடு இருக்கிறார் என்றது நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. என்ன கண்ணு திறக்கணும்? சும்மா தரிசனம் பார்த்தேன், சொப்பனம், அதெல்லாம் நல்லது. அதுக்கு மேல நம்ம தேவனுக்கு நிகரானவர் இல்லைன்னு நினைக்கணும். எப்பேற்பட்ட ஆபத்து வரட்டும், வியாதி வரட்டும், எவ்வளவு பெரிய எதிரிகள் எழும்பி நின்னால் நீங்க சொல்லணும், என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து பார், அவருக்கு நிகரானவர் இல்லை. அதனால தான் அந்த செங்கடலில் பொழந்தப்போ யாத்திராகம் 15:11 பாட்டு பாடுறாங்க, உமக்கு நிகரானவர். இதே வேர்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வாசிங்க அந்த வசனம். யாத்திராகம் 15:11 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. தேவர்களில் உமக்கு ஒப்பான. நிறைய தேவர் இருக்கு, 30 முக்கோடி தேவர் இருக்குது, 30 முக்கோடி பொல்லாத ஆவி இருக்குது. ஆனா தேவனுக்கு நிகரானவர் இல்லை. வாசிங்க. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட மனக்கண்கள் நமக்கு திறக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கணும். கவனிங்க பிரதர் சிஸ்டர், நான் இன்னைக்கு என்ன செய்தி எடுக்க போறேன், என்னென்ன இக்கட்டுகள் இருக்குது எடுக்கலாம்னு நினைச்சேன். மனுஷனுக்கு 6 இக்கட்டு இருக்கு. கவனிங்க, அவன் சின்னதுல இருந்து சாகிற வரைக்கும் 6 இக்கட்டுகள் அவனை தொடும். 7வது நிலைக்கு வந்தாதான் பொல்லாப்பு அவனை தொடாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த 6 இக்கட்டுகளை பத்தி பேசணும் ஆண்டவரே எடுத்தோம் பாருங்க. ஆனா வேற வழியா சொன்னார், இக்கட்டு இருக்கட்டும்பா, முதல்ல உன் ஜனத்தை எனக்கு நிகரானவர் கிடையாதுன்னு விசுவாசத்துல வளர வையினாரு. ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம உலகத்தான போலவே புலம்புறோம், உலகத்தான போலவே நம்மளும் என்ன பண்றோம், எல்லாத்துக்கும் ஆட்களை தேடுறோம். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு, பக்கத்தில் இருக்க ஆக்குபைட் பண்ணிட்டான், இல்லை பென்சிங் போட்டான். பென்சிங் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? என்னப்பா பண்ணுவீங்க?
உபவாசம் போட்டு 21 நாள் தேவ சமூகத்தில் ஜெபித்து உமக்கு நிகரானவர் இல்லை, நீங்களே இதை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாலே 1% கிடையாது. உடனே சொல்லுவோம், எங்க மாமா சர்வேர் ஆகிறாரு, கிருஷ்ணசாமி எம்எல்ஏ டேவிட்டுக்கு தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். நம்ம உலகத்தானே இதே தான் செய்யறான். என்ன செய்யறான்? இவரை தெரியும், அவரை தெரியும். உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், அவரையா மறந்துட்ட? அவருக்கு நிகரானவர் இல்லை தெரியுமா உனக்கு? கட்டுறான் அலங்கத்தை. சன்பல்லாத்து தொபியாவும் எழும்பி எப்படிடா கட்ட? அவன் சொல்றான், பெரிய வேலையை செய்கிற பெரிய தேவன் இதை பார்த்து கொள்வா. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வியாதி டாக்டர் சீட்டு கொடுத்து அமிச்சிட்டான். அவள் தான் உட்காந்து உலகத்தார மாதிரியே போன் பண்ணுறோம். இப்படி சொல்லிட்டாங்க, பொண்ணாங்க நீ கீரை சாப்பிட சொல்லிட்டான், அதை சாப்பிட இதை சாப்பிட சொல்லிட்டான். இதில் இன்னிலேருந்து நான் டயட். உடம்பை பற்றி படித்தவன், படைச்சவர் அவர் இருக்கிறாரு. செத்து போனவன உயிரோட அவரால் எழுப்ப முடியும். சொல்லுங்க ஆமே. அவருக்கு நிகரானவர் இல்லை. நம்பணும். குறைவுல புலம்புறோம் மற்றவங்க மாதிரி, கடன் கேட்குறோம் பாருங்க. அதான் இருக்குது கொடுமை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நீயும் அநேக ஜாதிகளுக்கு அவர் வாக்கு தத்தத்தையே பொய்யாக்குறோம். என்னாக்குறோம்? பொய்யாக்குறோம். ஒரு தேவைன்னா உடனே உன் சித்தி கிட்ட கேள, மாமா கிட்ட கேள. நானே எங்கள் மாமனார் வீட்டில் 10 பைசா வாங்கினது கிடையாது இத்தனை வருஷத்தில். எனக்கு வாங்கி கொடுத்தது ஒரே ஒரு மிக்சி. ஆமே, அது கூட ரிப்பேர் ஆயிடுச்சு சமீபத்தில். லேலு மிக்சினா அவர் கல்யாணம் எங்களை பார்க்க வரும்போது ஒன்று வாங்கி வந்து கொடுத்தாரு. இது வரைக்கும் நான் பணம் கேட்டு என் மாமனார் வீட்டுக்கு என்ன பண்ணதில்லை. ஏன்? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவனோ எனக்கு பரலோகம் போஷிக்கும். நான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் தேவனையே சார்ந்து நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அளவுக்கு வளரணும். அவர் சொல்கிறாரு பாருங்களேன், இக்கட்டில் இருந்தேன், ஆபத்தில் இருந்தேன், மரண பள்ளத்தாக்கே போயிட்டேன், அங்கேருந்து என்னை தூக்கி எடுத்து என் மேன்மையை பெருக பண்ணிட்டீங்க. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னு பார்க்காதீங்க. அவருக்கு நிகரானவர் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் இல்லை. நான் எந்த சூழ்நிலை வழியாக போனாலும் என்ன அவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அளவு வளரணும். ஆனால் என்னன்னா ஆசை நிறைய பேருக்கு இருக்குது, ஆனால் வளர முடியல. பிரச்சனை வந்தால், இக்கட்டு வந்தால் இது உடனே சோர்ந்து போயிடுறோம். இது மனுஷிகம். ஏன் பாஸ்டர் என்னால் வளர முடியல? நீங்கள் பேசும்போது ரொம்ப அப்படியே உள்ள இன்னும் பண்ணுது பாஸ்டர் எனக்கு. ஆனால் இங்கிருந்து போன உடனே பிரச்சனையை கண்ணு முன்னாடி காட்டினோன்னே அப்படியே அந்த கொதிச்சின்னு இருக்கிறத எடுத்து சொங்கின்னு விடுவான் பார்த்தீங்களா? அடுத்த செகண்ட் கூலாயிரம். பாஸ்டர் என்ன பிரச்சனை? ஏன் வளர முடியல? இப்படி ஒரு கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? உள்ள இல்லையாம்மா? இல்லையா? இருக்குது. இல்லை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போ ஏன் வளர முடியல? இது எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? வேத புத்தகத்தில் நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப சீரியஸான மேட்ரு ஒன்று பேச போகிறேன். வேத புத்தகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை 2 கூட்டமாக கர்த்தர் பிரித்து வச்சிருக்கிறார். ஒருத்தி எருசலேமின் குமாரத்தி, இன்னொருத்தி சியோனின் குமாரத்தி. என்ன குமாரத்தி? இந்த எருசலேமின் குமாரத்தியாவே நீங்க சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள தேவனுக்கு நிகரானவர், தேவனுக்கு ஒப்பானவர் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வராது. நீங்க எந்த ஸ்டேஜுக்கு வளரணும்னு கேட்டீங்கன்னா சியோன் குமாரத்தி என்கிற ஸ்டேஜுக்கு வரணும். வேத புத்தகத்தில் 3 குமாரத்திகள். குமாரத்தினா பொம்பளைங்கன்னு நினச்சிக்காதீங்க, காமன் வேர்டு. சபையை பார்த்து சொல்றார். எருசலேமின் குமாரத்திகள் இருக்காங்க, சியோன் குமாரத்தின் இருக்காங்க, அப்புறம் யூதாவின் குமாரத்திங்க இருக்கிறாங்க. நீங்க எந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா சியோன் குமாரத்தி ஸ்டேஜுக்கு வரணும். எருசலேமின் குமாரத்தியாவே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட செத்துருவோன்னு பயம் வரும். சொல்லுங்க ஆமே. ஒரு சின்ன எதிரி, உதமத்த எதிரி எதுனா கூட ஐயோ இவன் நம்மளை அழிச்சிடுவானோன்னு பயம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. சின்ன நஷ்டம், தொடர்ந்து நஷ்டமே வந்துருமோ அப்படின்னு பயம் வரும். இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா கவனிங்க, நீங்க எருசலேமின் குமாரத்தியாவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எருசலேமின் குமாரத்திகள் யாருன்னா இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம். 2வது பூரணம் அடையாதவர்களுக்கு அடையாளம். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, சபைக்கு சரியா வாரம் வாரம் வருவாங்க, ஏசப்பா மேல ரொம்ப அன்பு இருக்கும், கையில இருந்தா கொடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் ஆழத்துக்கு போக விரும்ப மாட்டாங்க. ஜபம், உபவாசம், வரம், ஊழியம் அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் ஏசப்பாவை எனக்கு. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கிறீங்களா பாஸ்டர்? வெறும் ஏசப்பா ஸ்டேட்டஸ் தான் பாஸ்டர். சரி, ஆழம் வேணாம் பாஸ்டர். உபவாசம் வேணாம். வரம் ஒன்று வாங்கிக்க மாத்திருக்க அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், அதெல்லாம் வேணாம் பாஸ்டர். இது எருசலேமின் குமாரத்திகளுடைய அனுபவம். சியோன் குமாரத்திகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பூரணப்பட்டவர்களுக்கு அடையாளம். மனவாட்டியோட ஒப்பிட்டு அவங்கள பேசலாம். அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, வல்லமையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எஸ்ஐ 52:1 சியோனே எழும்பு எழும்பு சியோனே. ஏன் சியோனை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்றார் தெரியுமா உங்களுக்கு? அவளுக்குள்ள நான் வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறேன், நீ எழும்பணும், இன்னும் தூங்காதன்றார்.
பாரு தெபோரால், நீ எழும்புற வரைக்கும் கிராமங்கள் பாழா போயிடுச்சே, நீ எழும்பணும் சீயோனே. அப்ப கவனிங்க, 2 குமாரத்திகள் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு என்ன இது குற்றப்படுத்துறதுக்கோ குற்றத்தை கொண்டு வரதுக்கான செய்தி இல்லை. குற்ற மனசாட்சி வந்துடவே கூடாது. ஒருவேளை எருசலேமின் குமாரத்தியா இருந்தீங்கன்னா சீயோன் குமாரத்தியா மாறிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. எடுத்த உடனே இந்த அம்மா சீயோன் குமாரத்தி ஆயில்ல, இதுவும் எருசலேமின் குமாரத்தி பைத்தியம் மாதிரியே வந்தது. சபைக்கு வரும்போது எப்படி வந்தது? சபைக்கு வரும்போது எப்படி வந்தது? ஆனா அந்த பைத்தியத்தை ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் மாத்திட்டாரு. சொல்லுங்களேன். வரும்போது பலவீனமா வந்தது, அநேக பலவான்களை வெட்கப்பட்டு கர்த்தர் இதை பலவானா மாத்திட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்ப நீங்க என்னவா மாறணும் இன்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, சீயோன் குமாரத்திகளா மாறணும். சீயோன் குமாரத்தியா மாறிட்டீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு எதிர்க்க பாபிலோன் ராஜா கொத்தளம் போடலாம், உங்களுக்கு எதிர பல எதிரிங்க எழும்பலாம். உனக்கு சொல்றான், கிட்னி 2 செத்து போச்சு, உனக்கு ரத்தம் தான் வெளில வருது, நீ செத்துருவன்னுவா. எங்க ஆண்டவருக்கு நிகரானவர் இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. புல்டோசர் எடுத்தாந்து வீட்டை இடிக்க போற நிப்பான், நீ நம்புவ இதை இடிக்க முடியாது, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஆமே. இது எப்படி வரும்? சீயோன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பு எழும்பு சீயோனே. இல்லையா சொல்ல மாட்டீங்களே? அல்ல, இது கேட்கணும் உங்க காதுல. நான் விசுவாசிக்கிறேன், இப்படி கர்த்தர் உங்களோட பேசணும். வரும்போது கர்த்தர் உங்க கூட அப்படி இடைப்படணும் சபையில. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 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 சீயோன் குமாரத்திக்கும் எருசலேமின் குமாரத்திக்கும் ஒப்பிட்டு காட்டுறேன். நீங்க சீயோன் குமாரத்தியாவே இருந்தீங்கன்னா பிரச்சனை, பாடு, வியாதி, தேவை, இக்கட்டு, இதுல தேவனை சார்ந்து நிற்க முடியாது. அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும்னா, பிரச்சனை, பாடு, தேவை, எப்பேற்பட்ட பிரச்சனையிலையும் சீயோன் குமாரத்தி தேவனை சார்ந்து நிப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பாஸ்டர் குணம்? ஒரு 4-5 குணம். டைம் ஆயிடுச்சு, செய்தியை சீக்கிரமா முடிக்கணும். உன்னத பாட்டு 1:5 வாசிங்க. முதல்ல எருசலேமின் குமாரத்திகள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு காண்பித்து விட்டு, 2வது சீயோன் குமாரத்தி எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க, உன்னத பாட்டு 1:5 வாசிங்க. எருசலேமின் குமாரத்திகளே, கேதார், நல்ல அழகான இடம், கேதாரின் கூட்டங்களை போலவும் சாலமோனின் திரைகளை போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. முதல்ல இந்த எருசலேம் குமாரத்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்கு ரொம்ப அழகான இடம்லாம் பிடிக்கும். என்னதான் பிடிக்கும்? கேதாரின் கூடாரம், வீடு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஆமென் சொல்லுங்க. வீட்டை அழகா வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப நல்லா சொல்ல போறீங்களா, நெகட்டிவா சொல்ல போறீங்களா பாஸ்டர்? பின்னாடி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு எப்பவும் நம்ம வீடு பிடிக்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். இதே தான். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்களேன், நான் தான் ஆசைப்படுறேன். கேதாரின் கூடாரங்கள் அது ரொம்ப பிடிக்கும். வீடு அழகா இருக்கிறதுக்கு அது பிடிக்கும். சொல்லிட்டு சொல்லு, எப்போ பாரு நான் கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்னா என்னப்பா இதனுடைய சுபாவம்? வீடு கட்டணும், இடம் வாங்கணும், தன்னை தானே அழகை புகழ்ந்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. தன்னை மேக்கப் போட்டு என்ன பண்ணும்? அழகுபடுத்திக் கொள்வதில் முதன்மையானவள் எருசலேமின் குமாரத்தி. பாஸ்டர், நீங்க எங்க போனாலும் இங்க தான் பாஸ்டர் வருவீங்க, எனக்கு தெரியும் பாஸ்டர். சத்தியமா நான் வரல, நான் இதை பேசுறேன். கருப்பா இருந்தா கருப்பா இருக்குன்னு ஒத்துக்கோ, அது நான் அழகா இருக்கிறேன். நாங்க சொல்லணும் அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமே. இது என் ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தவங்க, நான் தின்னூர்ல இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து பழக்கம் எனக்கு. அவன் முடி வெட்டுற கடை வச்சிருக்கிறான். அந்த முடி வெட்டுற கடைக்கு போவான் பாருங்க. அவன் ஏசிலாம் அந்த காலத்திலே போட்டு வச்சிருந்தான், லல்லி ஸ்டோர் எதிர்க்க. போனா அந்த முடி வெட்டுற கடையில் கவனிங்களேன், ஒரு 4-5 பேர் கையெல்லாம் கண்ணங்கரையில் இருக்கும், மூஞ்சி பூரா அந்த கிருஷ்ணனுக்கு போடுற மாதிரி ரோஸ் பவுடர் போட்டு இப்படி படுக்க வச்சு 2 வெள்ளரிக்காய் வேற வச்சிருப்பான். நான் அவனுங்கெல்லாம் பார்ப்பேன், இப்படி திரும்பி பார்த்துக்கினே வருவேன். பார்த்துட்டு அவங்ககிட்ட பாபு கிட்ட எனக்கு வெட்ட, என்னடா இதெல்லாம் வச்சிருக்கிற பாபுன்னா, வெள்ளை ஆகிறதுக்குண்ணே வெள்ளை ஆயிடுவானே இதை போட்டா அப்படின்னுவேன். ஆயிடுவானே, எவ்வளோடா இது போடுவானே? 150 ரூபான்னு துட்டு வாங்கிறதுக்கு ஏமாத்துறேன்ட்டு ரஜினிக்கும் கடை அட்ரஸ் தெரியாமல் போச்சுடா. அந்த ஆள் இன்னும் ஒரு 10 படம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? விஜயகாந்துக்கும் அட்ரஸ் தெரியாத போயிடுச்சு. இந்த காதல் தோல்வி படத்தில் நடிச்சான முரளி, அவனுக்கும் அட்ரஸ் என்ன பண்ண கம்னு நான் பொழப்ப கெடுக்காத. நானுமா சத்தியமா நான் சொல்றேன், எங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மா எதுக்காவது துட்டு சேர்த்து வைப்பாங்க பாருங்க, அந்த துட்டை எங்கேயாவது திருடிகிரி 1 ரூபா இப்போ பேரன் லவ்லி வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? பிளாஸ்டிக்கில் மேலே ஒரு சின்ன கப்பு போட்டு வாங்கி அந்த எங்கன்னா வச்சுக்கோ ட்ரெஸ்ஸுக்கு நடுவில். எங்கள் அம்மா துட்டை காணுன்னு தேடுவாங்க, 1 ரூபா தேடுவாங்க, காட்டா தொடப்படுத்துன்னு ஓடுவாங்க. துட்டு வச்சா ஆனால் நல்லா இருக்கும். இந்த பேரன் லவ்லி போட்டுக்கிறது. நான் சொல்கிறேன், எப்பவுமே நம்மளை அழகுபடுத்திக்கிறதுலையே இருந்தீங்கன்னா நீங்கள் எருசலேமின் குமாரத்தியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்ல மாட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இடம், வீடு, சொத்து, நான் சொல்றேன், நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
இவளுக்கு என்னன்னா கேதாரின் கூடாரணும், வீடு கட்டுறது பிடிக்கும். அப்புறம் இது தன்னைத்தானே அழகா இருக்குன்னா 4 பேர் அழகா இருக்கிறன்னா மயங்கிடும். ஆமேன்னு சொல்லுங்க. 4 பேர் அழகா இருக்கிறீங்க நீங்கன்னு சொன்னா, கருப்பா இருந்தாலும் தம்பி அழகா அப்படியே சந்தோஷமாயிடும். நீங்க பாத்துருக்கீங்களா இந்த அழகா இருக்கிற ஆளுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது 35லேருந்து 50 முறை கண்ணாடியை பார்க்குறாங்க. போகும்போது நீங்க பார்ப்பாங்க கிச்சனுக்கு, வரும்போது கிச்சனுக்கு பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க. அவங்களை குறித்தே கான்ஃபிடென்ட் இல்லை. நான் சொல்கிறேன், உலகத்தினுடைய அழகுபடுத்துவதற்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. வெள்ளையாக பிறந்திருந்தா சந்தோஷம், வெள்ளை உள்ள இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆமே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நிறைய பேருக்கு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இவளுடைய வாஞ்சை என்னன்னு கேட்டிங்கன்னா பூமிக்குரியது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இவளுடைய வாஞ்சை என்னன்னா பூமிக்குரியது. வீடு அழகாக வச்சுக்கணும், வீடு கட்டணும், நான் அழகாக இருக்கணும், என் பிள்ளைங்க அழகாக இருக்கணும், அழகை பற்றியே யோசிக்கிறவ. ரெண்டாவது அவகிட்ட என்ன சுபாவம்? 2:7 வாசி. 2:7 எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி. போதும் பிரதர். ரெண்டாவது இவளுக்கு ரொம்ப பிடிக்கிறது தூங்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? முதல்ல வீடு அழகா வச்சுக்கிறது பிடிக்கும், அழகுபடுத்திக்கிறது பிடிக்கும். வயசாகுதேன்னு கவலை வரும், அழகு போதே, அழகெல்லாம் போதே. ரெண்டாவது என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா தூங்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? தூங்குறது ரொம்ப பிடிக்கும். சீனாக்காரன் 5 மணி நேரம் தான் தூங்குறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்போ 5 மணி நேரத்தில் தூங்கிட்டு இவ்வளோ உழைக்கிறான் அப்படின்னு தெரில. இதுக்கு ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. இதுக்கு இரவு ஜபம்லாம் பண்ண தெரியாது, அதிகாலை ஜபம் இதுக்கு பிடிக்காது. எப்போ அதை சொல்லும், எப்போ ஜபித்தாலும் கேட்க போறார் நம்ம ஏசப்பா நல்லவர். ஆமே, இவன் ஸ்டேட்மெண்ட் அதை எப்போ ஜபித்தாலும் சொல்லியிருக்கிறல்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். அதனால் நான் எப்போ எந்த ஜெபம் முடிப்பேன் பாஸ்டர். தேங்க்யூ. ஆமேன். இது ஒரு சிந்தனை. அதாவது எப்பயுமே தப்பு செய்கிறவன் சுயநீதி உள்ளவனாக இருப்பான், சுயநீதியில் திருப்தி ஆகிடுவான். எப்போ நான் ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு அப்படின்னு இதுக்குள்ளே என்னதே ஒரு சிந்தனை வந்துன்னே இருக்கும் பாருங்க. நேரம் கிடைக்கும் போது தான் தூங்கும். ஆமேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸ்லீப்பிங். ஆமேன் சொல்லுங்க. ரெண்டாவது தான் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும் பாஸ்டர். இதுதான் பாஸ்டர், இதுக்கு தான் பாஸ்டர் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னு எருசலேம் குமாரத்தினுடைய சிந்தனை. இங்கே யாருமே அப்படி கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி யார் சொல்லுங்க. ஆமே. சிரிக்கிறீங்க சிலர்லாம், ஏன் சிரிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியும். அல்லேலூயா. 5:8 வாசி. சீக்கிரமா வாசிமா. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் அப்பப்போ தொலைச்சிடும் ஏசுநாதரை. ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் கூடயே வச்சுன்னு இருக்கோம், ஏசுநாதர்னா ஆயிடுவாரு. காணாம போயிட்டார் பாஸ்டர், கஷ்டப்படுறேன் பாஸ்டர், எனக்கு படுற கஷ்டத்தை ஏசுநாதர் கண்ணே இல்லையா, காதே இல்லையா. அப்பப்போ தொலைச்சிடும். என் நேசரை கண்டீர்களானால் சொல்லுங்க. ஆமே. ஆவியில் ஆனால் பறக்க பயங்கரமா ஜெபம் பண்ணும். ஒரு நாள் சும்மா வீடே பார்த்தா இன்னும் இப்படி ஆயிட்டாரு வீட்டுக்காரு, ஐயோ நான் இப்படி ஆயிடுச்சு என் பொண்டாட்டின்னு பார்ப்பாங்க. 3 நாள் கழிச்சு அப்படியே சொயின்னு ஆயிட்டு அப்படியே பார்த்து, எங்க ஜெபம் என்னங்க ஆச்சு? பண்ண முள்ளடி நேத்து மாதிரி சொய். இந்த சொயின்னு ஒரு பாட்டுக்கு பாரு, அந்த மாதிரி இது திடீர்னு என்ன ஆயிடும்? என் நேசரை கண்டீர்களானால் சொல்லுங்கள். நேசரை தொலைச்சிட்டு என்ன பண்ணின்னு இருக்கோம்? தேடின்னு இருக்கோம். ரொம்ப ஊழியம் சபை எல்லாம் பிடிக்கும், திடீர்னு பிடிக்காம போயிடும், தொலைச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூ. என்ன பாச்சு? அல்லேலூயா. மைக் கொடு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ என்ன பண்ணிடுது? அப்பப்போ தொலைச்சிடும். எதுவுமே பிடிக்காது அதுக்கு, திடீர்னு பிடிக்காது. 23:28 வாசி. டக்குன்னு நம்ம நேரம் இல்லை இன்னைக்கு, ரொம்ப டெப்த்தாக ஒரு மெசேஜ் இருக்கு. லூக்கா 23:28. 3 சுபாவம் சொல்லிட்டேன். 1 அழகாக இருக்கணும், வீடு கட்டணும், வீட்டில் இருக்கணும். தூங்கினா எப்போ நேரம் கழிச்சாலும் என்ன பண்ணுறேன்? தூங்குறேன். அப்புறம் 5:8 அப்பப்போ தொலைச்சிடும். இப்போ 23:28 வாசி. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நம்ம புதுசா அழுவுறீங்க, இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன், எனக்காக அழாமல் உங்களுக்காகவும்
இதனுடைய வேலை என்ன? பிள்ளை, கணவன், மனைவி இதையே நேசித்து அதற்காகவே அழும். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, மை வேர்ல்ட் இஸ் மை சைல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். என்னதே மை வேர்ல்ட் இஸ்? அப்படிலாம் போடாதீங்க. ஏலியை பார்த்து கேட்டார், என்னை விட உன் பிள்ளைகளை மதிப்பானேன். ஆமேன்னு சொல்லுங்க. மை வேர்ல்ட் இஸ், என் பிள்ளைக்காக தான் ஃபஸ்ட்டு நான் உயிர் வாழ, நான் வாழுங்க, அதுக்கு தான் உயிரை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை எடுத்துன்னு வந்து இயேசுநாதருக்கு சமமாக என்ன பண்ணிடாதீங்க. எப்பவுமே அதான் சொல்கிறார், எப்போ என்ன புதுசாக எனக்காக அழுகுற எருசலேமின் குமாரத்தி? நீ உனக்காக அழுகிறாளே, உன் குடும்பத்துக்காக அழுகுறாளே, உன் கணவனுக்காக அழுகுறாளே, அதுக்காகவே அழு. ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. உலகத்தில் எவன் ரட்சிக்கப்பட்டான் என்ன, தேசத்தில் என்ன நடந்தா என்ன, அவனுக்கு கவலை கிடையாது. சபையில் எவனை அடித்தா, ஊழியன் அடித்தா, மிஷினரி எவனை கொண்டா, அது கவலையே கிடையாது. அதனுடைய இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜபமே எதை தாண்டாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் என் கணவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நானும் என் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம். இவ்வளோதான் அதனுடைய லெவல். இதை தாண்டி என்ன பண்ணாதே. இயேசுநாதர்கிட்ட ஒரு பெரிய ஊழியத்துக்கு ஒருத்தன் வரன்றான், எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரட்டுமான். அவன் என்ன காட்டிலும் தன் தாயையாவது, தன் தகப்பனையாவது, தன் மனைவியாவது, தன் பிள்ளையாவது நேசிக்கிறவன். வசனம் படிச்சிருக்கீங்களா? இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காகவே ஜெபிப்பான், குடும்பத்துக்காகவே அழுவா. எருசலேமின் குமாரத்திகள் கொஞ்சம் கூட அவளுக்கு என்ன வரவே வராதுன்னு கேட்டீங்கன்னா, தேசத்தின் மேல, அது மேல, இது மேல, எதை பத்தி சபை மேல அவளுக்கு கரிசனையே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கவனிங்க, தேவனுடைய நோக்கம் நம்மளை எதுக்காக படைச்சாருன்னு நம்மளுக்கு புரியவே புரியாது. அப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அதை பிள்ளைங்களே குடும்பத்தை நேசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை விட்டுடுவீங்க. ஏலிக்கு ஏன் கண் பார்வை போச்சு? சபையில் விளக்கிறலையான்னு கூட தெரியல, இருண்டு போச்சு சபை. ஊழியத்தை விட்டான். வந்திருக்கிற விசுவாசி என்ன மனநிலையில் வந்திருக்குதுன்னு கூட புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த ஆவியை பகுத்தறிகிறது கூட முடியாத ஒரு மந்தமான ஆவிக்குரிய நிலைக்கு வந்துட்டான் ஏலி. ஏன் சொல்றார்? என்னை காட்டிலும் பிள்ளைகளை நேசிப்பானேன். சிஸ்டர், நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தப்படுத்திடும் ரொம்ப குடும்பத்தை நேசிங்கன்னா. ரொம்ப குடும்பத்துக்காக பாடுபடணும், ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ஆனா தேவனுக்கு நிகராத கொண்டு வந்துடக்கூடாது. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தான் சொல்கிறேன், அதிகமாக குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்க சொல்லலை, ஆனால் குடும்பத்திற்காக உழைக்க சொல்லியிருக்கிறார். அதற்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அக்கறை காட்ட சொல்லியிருக்கிறார். ஆமே, அவருக்கு பாத்திரம் அல்ல. இது ரொம்ப குடும்பத்துக்கு. அது 5வது சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் காணது போகிறேன். உன்னத பாட்டு 5:16 வாசி. உன்னத பாட்டு 5:16 வாசிங்க. இருக்கிறது, அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே. திடீர்னு ஆசை வரும். என்ன ஆசை வரும்? தூங்கும், தொலைச்சிடும், குடும்பத்துக்கு திடீர்னு என் நேசர்னு வரும். புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? சிலர்லாம் பார்த்துக்கிறீங்களா, திடீர்னு எமோஷனல் ஆகிடுவாங்க. திடீர்னு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா, ஆசை. ஒரே விதமான மனநிலையில் இருக்காது எருசலேமின் குமாரத்தி. அதை தான் சொல்ல வரேன். புரியுதா? கொஞ்ச நாள் என்ன சொல்லும்? தொலைச்சிடும். கொஞ்ச நாள் தூங்கும். கொஞ்ச நாள் என்ன சொல்லும் தெரியுமா? என் குடும்பம் தான் எனக்கு, மை ஃபேமிலி இஸ் மை வேர்ல்டு அப்படின்னும். திடீர்னு நான் சொல்லும், இவர் தான் என் நேசர்னு வரும். இந்த ஒரே மனநிலை இல்லாத ஆளுங்களை நீங்க நம்பக்கூடாது. சொல்லுங்க ஆமே. ஒரே மனநிலையில் இருக்கணும். சியோன் குமாரத்தியா இருந்தா நீ இருப்ப. எருசலேமின் குமாரத்தியா இருந்தா நிமிஷத்துக்கு நேரத்துக்கு நேரம் என்ன ஆயிடும்? திடீர்னு சிலது பிடிக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா சாம்பார் சாப்பிட்டு இருப்பான். சாம்பார் தான் பிடிக்கணுமா. அதே ஆள் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, சாம்பாரே பிடிக்கலன்னுமா. கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா பிடிக்கும் மனைவியை, மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்னுமா. இதெல்லாம் கவனிங்க. ஒரே விதமான மனநிலையில இல்லாதவள் இந்த எருசலேமின் குமாரத்தி. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள நிலைவரமான ஆவி இருக்கணும். சாப்பாட்டை மாத்திக்கினே இருக்கக்கூடாது. துணிமணியை போன வருஷம் பிடிச்ச ட்ரெஸ் இந்த வருஷம் பிடிக்கல, துணிமணியை மாற்றிக்கினே, சர்ச்சை மாற்றிக்கினே இருக்கக்கூடாது. சிலர்லாம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, சர்ச்சு பிடிக்கலையே மாற்றிடுவாங்க. இந்த மாதிரி மாறினே இருக்கு மனநிலை கொண்டவள் எருசலேமின் குமாரத்தி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு வாரம் மனசை சந்தோஷமாக வச்சுருக்கோம், ஒரு வாரம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுவே ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கும். ஒரு வாரம் வீட்டை சந்தோஷமாக வச்சுருக்கோம், அடுத்த வாரம் அதே தான் சண்டை போட்டு வீட்டை கலவரமாக மாற்றிடும். சொல்லுங்க ஆமே. போன வாரம் நல்ல ஆவி இருந்தது, இந்த வாரம் பேய் ஆவி வந்து இறங்கிட்டு இருக்குது. இது எருசலேமின் குமாரத்தினுடைய சுபாவம்.
சொல்ல மாட்டீங்க ஆமேன்னு எனக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அப்படியே நடந்துனுது பாஸ்டர் எங்கள் வீட்டில். போன வாரம் கை வச்சுன்னு வந்தா பாஸ்டர், லைட்டாக சாஞ்சி இருந்தா பாஸ்டர் முதுவில், இப்போ பின்னாடி ஊந்துருவா மாதிரி உட்காந்துன்னு வரா பாஸ்டர். அவ்வளோ கோவம் என் மேலே அவளுக்கு. அப்படின்னு சொல்லுங்க. எங்காவது போச்சுன்னா கவனிங்க, இதுக்கிட்ட ஒரு சுபாவம் என்ன இருக்குதுன்னா, இந்த ஒரு நிலை மனல்ல எங்கேயாவது போச்சுன்னா போன இடம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன பிடிக்கும்? வீடு அங்கே அங்கே நல்லா இருக்குது, 4 சொந்தக்காரன் ஏற்கனவே பார்த்துருப்பான் பாருங்க, அவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்ட பேசினே இருந்தால் நல்லா இருக்குது மனசு, அப்பா அம்மா கிட்ட பேசினே இருந்தாக்குது நல்லா இருக்குது மனசு, ஆயா கிட்ட பேசினே இருந்தால் நல்லா இருக்குது மனசு, எல்லார்கிட்டையும். நம்ம சர்ச்சுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தாரு. அவராக வந்தார். பாஸ்டர் உங்கள் செய்தி கட்டம் பாஸ்டர் அப்படின்னு வந்தார். ஒரு 3-6 மாதம் வந்துடுவோம். திடீர்னு வராமல் போயிட்டார். அப்போ நான் போய் கேட்டேன், பிரதர் வரலன்னு போய் கேட்கணும், ஏன் பிரதர் வரலன்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த சர்ச்சில் போய் ப்ரோக்ராமுக்கு போனோம் பாஸ்டர், அந்த சர்ச்சு பூச்சி இருந்தது, போயிட்டோம் பாஸ்டர். ஹாடா பாவீங்களா, உங்களை நம்பி எங்கே நாங்கள் அனுப்புறது. இப்போ சமீபத்தில் பார்த்தேன், என்ன பிரதர் எங்கே போறியா சர்ச்சுக்கு? பிடிக்கல பாஸ்டர் சர்ச்சின்ட்டாரு. நம்ம தம்பி டென்னிலாம் வராங்களா, இவங்கெல்லாம் கான்டாக்ட் லிஸ்ட்லேயே ஒரு 100 பாஸ்ட் இருக்கிறாங்க. எவ்வளோ பாஸ்ட் இருக்கிறாங்க? அவங்க வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் போய் லைட்டு போடுறது, சர்ச்சில் போய் ஆடியோ போடுறது. என்னோட தாத்தா பாஸ்ட்டுங்களாம் தெரியும். ஏன் அங்கே நீங்கள் ஓடி வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பிடிச்சதுனால இல்லை, இங்கே ஆண்டவர் பேசுறதுனால இங்கே வராங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கணும். ஒரு நாளைக்கு இன்பேலன்சிங், ஒரு நாளைக்கு இந்த பேலன்சிங். அதனால தான் சிலர்லாம் நம்பி அதெல்லாம் முடிவு எடுக்குது. நம்மளுக்கு என்னவா இருக்குது? பயமாக இருக்குது. வழியில் விட்டுட்டுக்கிட்டு போயிடுச்சின்னு வச்சுங்க, வாழ்க்கையை தியாகம் பண்ணி. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள ஸ்டடி மைண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, இன்றைக்கி நீங்கள் வறட்சியில் இருக்கலாம், இன்றைக்கி ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஸ்டடி மைண்ட் வந்து உங்களை எங்கே தெரியுமா கொண்டு போவார்? சொல்லணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் என் புருஷன் கூட வாழ்வேன், எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த மனைவி கூட வாழ்வேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் வாழ்வேன். பாருங்க, அந்த ரூத் 1:16 சொல்றாள், அவ என்ன சொல்றா? நீ உம்மை விட்டு பின்வாங்கி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீ போகிற இடத்துல நானும் மரிப்பேன், உன் தேவன் என் தேவன். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொன்னதுனால தான் அவ எங்க தெரியுமா வந்து சேர்ந்தா? போவாஸ் என்கிற ஒரு நல்ல மனுஷங்கிட்ட வந்து சேர்ந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. நீ போவாஸ் கிட்ட வர்றதுக்காகவே கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ அறுப்பறுக்கிற இடத்துக்கு வந்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இங்கே நிறைய விளையுது. அறுத்து உனக்கு தேவையானது கொடு. எப்படி இந்த அவன் மட்டும் ஓர்பால் மாதிரி பின்னாடி போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓர்பால் புறப்படும் போது என்ன புறப்பட்டா தெரியுமா? ஒருவேளை இந்த கிழவிக்கு ஊரில் சொத்துக்கு இருந்தால் ஆட்டையை போட்டு புறப்பட்டா. இவன் வழியில் தான் வந்து சொல்கிறா, நான் வயசாகி போச்சு, என் கையில் ஒன்றுமே இல்லைன்னா பாதியில் போயிட்டா. இந்த ஸ்டடி மைண்ட் இல்லாத ஆளுங்களாம் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. புரியல நான் பேசுறது? புரியுதா புரியலையா? அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஸ்டடி மைண்டாக இருக்கணும். ஒன்று பிடிச்சமா இதில் நிற்பேன், அதில் எத்தனை கஷ்டம் எத்தனை நஷ்டம் வந்தாலும் போவாசுட மனைவியாக நான் மாறுற வரைக்கும் நிற்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க நீங்களாம் சிலர்லாம். ஆமேன். பிலிப்பியர் 3:16 சொல்லாரு, எதை கற்றுக்கினியோ எதை அடைய வேண்டும் என்று நடந்து கொண்டு இருக்கிறாயோ அதில் ஒழுங்கா ஒரே மைண்டா அதை நோக்கி ஓடு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. வாசி அந்த வசனம் வாசி. 3:16. எதுவரை தேறினவர்களா இருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காய் ஒரே நடந்து கொண்டு, என்ன சிந்தை? ஒரே சிந்தை. டபுள் மைண்ட் வரக்கூடாது. ஒரே சிந்தையா இருந்து போதும் சிஸ்டர். அந்த ஒரே அதை தான் இப்போ தமிழில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதை படித்தேன். எதை நீ கற்றுக்கொண்டாயோ எதை அடைய வேண்டும் என்று நடந்து கொண்டு இருக்கிறாயோ அதில் ஒழுங்கா ஒரே மைண்டோட ஓடு. ஆமே. இன்னைக்கு ஒரு மைண்டு, நாளைக்கு ஒரு மைண்டு. சில ஆள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது பாருங்க. நீ லாபானா இருந்தால் உங்கள் மகனாடி வேறுபடும், நீ யாக்கோபா இருந்தால் சரியாக இருப்பேன். உங்கள் அப்பா மூஞ்சை நேற்று பார்த்தா மாதிரி இன்றைக்கி என்னது இல்லையே, உன் மூஞ்சி நேற்று இருந்த மாதிரி இல்லையே, நேற்று நல்லா தான் பேசியிருந்தேன் இன்றைக்கி பேசவே மாட்டேன்னு போயினே இருக்கிறியே. அப்படி அல்ல. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரே ஸ்டடி. ஏன்? நீ எருசலேமின் குமாரத்தி இல்லை, நீ சீயோன் குமாரத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்களுக்கு உலக வாழ்க்கையில் கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது வரைக்கும் நான் சத்தியமே பேசலை. இந்த எருசலேமின் குமாரத்தி இருக்குது இல்லை, அதுக்கிட்ட என்னென்ன சுபாவம்? 5 சுபாவம் கடற்கடன்னு சொல்லுங்க. வீடு கட்டின இடம் வாங்கணும், தன்னை அழகாக வச்சுக்கணும். சிம்பிளாக சொல்லுங்க. வீடு கட்டின இடம் வாங்கணும், எப்பவும் கேதாரின் கூடாரத்தை கேதார் ரொம்ப நல்ல இடம், கேதாரின் கூடாரத்தை குறித்து. 2வது சாப்பிட்டு
தூங்கணும். மூணாவது இயேசுவை அப்பப்போ தொலைச்சிடுவாங்க, சபையை தொலைச்சிடுவாங்க, ஜபத்தை தொலைச்சிடுவாங்க, வேதத்தை தொலைச்சிடுவாங்க, பரிசுத்தை தொலைச்சிடுவாங்க. அப்புறம் குடும்பம், பிள்ளை, கணவனுக்காக அழுது ஜெபிக்கும். அப்புறம் திடீர்னு மனம் மாறிக்கினே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாஸ்டர். இந்த லைஃப் எப்படி பாஸ்டர் இருக்கும் அப்படின்னா அதுதான் மேட்ரு. கவனிங்க, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்? சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ப மாட்டீங்களா சிஸ்டர்? நம்ப மாட்டீங்களா? சீரியஸா சொல்றேன், இவங்களுக்கு உலக வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் எல்லாமே கிடைக்கும். பாருங்க, அவங்க பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்தா நல்லா படிக்கும், நிறைய மூளை இருக்கும், அதுக்கு படிச்சு முடிச்சோன்னா அதுக்கு வேலை கிடைக்கும், கரெக்டான வயசில் கல்யாணம் நடக்கும், கல்யாணம் முடிஞ்சா 10வது மாதம் என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் வீடு கட்டுறோம், வியாதி அவர் டாக்டருக்கு செலவு பண்ணாதுங்க. என்ன இப்படி பேசுறீங்க பாஸ்டர்? நான் என் அனுபவத்திலேருந்து பேசல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து பேசுகிறேன். கவனிங்க, அப்போ சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இது எருசலேம் குமாரத்தினுடைய வாழ்க்கை. ஆனால் சியோன் குமாரத்தி இதுக்கு ஆப்போசிட்டாக பாடுபடும். அது ஏன் பின்னாடி சொல்கிறேன். கிளியராக இருக்கும், ரூட்டு கிளியர். அவங்களே நினச்சிப்பாங்க நம்ம வாரம் சர்ச்சைக்கு வரோம், ஆழத்துக்கெல்லாம் போக வேணாம், இன்னும் குறைக்குது, எல்லாம் கர்த்தர் நிறைவாக என்ன பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று சொல்லட்டுமா, ஜபம் கூட பண்ணாது, மனசில் நினச்சிக்கினே ராத்திரி படுக்கும் பாருங்க, காலில் கொடுத்துருவாரு. நினைச்சேன் பாஸ்டர் சொல்லுங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது ஆண்டவரே, துட்டு இல்லை, 5 அப்பத்தை 2 மீனா மாற்றினீங்கன்னு சும்மா இருதயத்தை நினைக்கும் பாருங்க, நிரம்பி வழிகிற மாதிரி கொடுத்துருவாரு. மட்டன் காடை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, காடை கேட்டால் ஒரு காத்தடிச்சு மட்டனாக கூச்சிருவார். எல்லாருக்கும் சோறு இருக்காது, மிச்சமாயிடுச்சுன்னு இது போய் பந்தியில் உக்காந்தோன்னு எங்கே வந்து வாங்கியாந்து குறைஞ்சு போன ஜாத்திரத்தை மதுரமாக மாற்றுவார். நான் பேசுறது புரியுதா? சியோன் குமாரத்தி கீழே கல்யாண மண்டபத்தில் இறங்கி வரும், சாப்பாடு காலி ஆயிடுச்சா, சாப்பிடாமே எங்கேயா போகிறேன்ட்டு. இது எப்படி காலியாகும்னு போனால் இதுக்காக ஃப்ரெஷ் மட்டன் பிரியாணி அங்கே. புரியுதா? ஏன் பாஸ்டர் கர்த்தரை ரொம்ப தேடாதவங்க, கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இல்லாதவங்க, சபைக்கு நினச்ச டைமுக்கு வரான், நினச்ச டைமுக்கு போகிறான், ஒரு உண்மை இல்லை, ஒன்றும் இல்லை, இவெல்லாம் சூப்பராகிறாங்களே பாஸ்டர், நான் எவ்வளோ உண்மை பாஸ்டர், நீ தோத்தரம் பண்ணுறதுக்கு முன்னே 7 மணிக்கெலாம் வந்து முட்டி போடுறேன் பாஸ்டர், நீ பேப்பரை கீச்சு போட்டால் கூட நான் தான் பாஸ்டர் எடுக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஏன் பாஸ்டர் கஷ்டப்படுறேன்? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லைன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு தேவன் பூமியில் வைத்திருக்கிற பலன் எல்லாம் ஜாலியாக அனுபவிச்சிருவாங்க. அவங்களுக்கு கடினமான உபதேசம் பிடிக்காது, ரொம்ப கடினமாக சொல்கிற சபைகள் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்காது. இது ஒரு பெரிய கேள்வி இருக்குது எல்லாருக்குள்ளேயும். கெட்டவங்களாம் நல்லவங்களாகிறாங்க, நல்லவங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க கெட்டவங்க கிடையாது, இவங்க பரலோகத்துக்கு கூட வருவாங்க, இவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். யோபுக்கு இதே பிரச்சனை. 21ஆம் அதிகாரம் 8-12 நோட் பண்ணி வீட்டில் போய் வாசிங்களேன். சொல்கிறாரு, ஐயோ இவங்க பிள்ளைங்கள்லாம் துள்ளி குச்சி விளையாடுது, இவனுக்கு கர்ப்பம் தெரிச்சா கர்ப்பம் விழமாட்டுந்து, இவனை பார்த்தா இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான். 71ஆம் சங்கீதம் 7-10 அவ்வளோ பெரிய ஆசாப் என்கிற பெரிய ராக தலைவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு குறை இல்லாமல் உங்களுக்கு சுரந்து வந்து கிடைக்குது. எப்படி கிடைக்குது? உங்களுக்கு இந்த கேள்வியோட இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம் சகோதரனே, சகோதரி. கர்த்தர் நாம மகிமைப்பட்டுட்டோம், கர்த்தர் உங்களோட பேசுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இவங்களுக்கு எல்லாம் தரணும்? ஏன் வருது? இவங்க கவனிங்க, இந்த எருசலேமின் குமாரத்திகள் வளராதவர்கள். யார் இவங்க? இவங்களுக்கு கர்த்தர் இதை செய்யாம விட்டுட்டா 2 காரியம் நடக்கும் அவங்க வாழ்க்கையில். ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, சபைக்கு வரமாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் போ என்ன இயேசுநாதர் என்ன சபையை தேடி என்ன போ அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்மாற்றம் அடைந்து விடுவார்கள். என்ன அடைஞ்சிடுவாங்க? சபைக்கு போய் பார்த்தங்க, ஒரு பிரயோஜனமுங்க அப்படின்னு பின்மாற்றம். இது இயேசுநாதருக்கு தெரியும், உங்க கெப்பாசிட்டி என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால பரலோகத்தில் இவங்க பலன் மிகுதியா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பரலோகத்தில் உங்கள் பலன், அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க, லூக்கா 6:23. என் நிமித்தம் நீ கஷ்டப்படுறியா, என் நிமித்தம் அடிக்கப்படுறியா, என் நிமித்தம் துன்பப்படுறியா, சந்தோஷப்பட்டு களி கூறு, பரலோகத்தில் உன் பலன் எப்படி இருக்கும்? என் நிமித்தம் இங்கே நல்லா சம்பிராயமாக வாழ்ந்து நல்லா இருக்கிறியா, ஆசீர்வாதமாக. நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு 800 கோடி இருக்குது ஜனத்தொகை, ஒரு 300 கோடி மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 கோடியும்
வடபர்வதமாகிய சியோனுக்கு வந்து பிதாவின் முகத்தையும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த சேர்ஸையும் பவுலையும் அவங்களை இவங்கெல்லாம் பாக்கி இதுக்கு கிடைக்காம போயிடுமோன்னு தெரில. புரியுதா? டிபிஎம் கன்வென்ஷன் போனோம்னா அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் பலிபீடத்துக்கே வராமல் கேட்டாண்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டி உட்காந்துக்கிறோம்னா, அப்போ நான் நினைக்கிறேன் இது அங்கே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குமோன்னு எனக்கு தெரியல. நான் என்ன தெரியுமா ரொம்ப துக்கப்பட்டேன், பரலோகம் போய் கூட இயேசுநாதரை பார்க்க முடியல, பூமியில தான் உன்னால் பார்க்க முடியல, பரலோகம் போய் கூட யாரை பார்க்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்குறாரு பேதுரு, கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் உங்க கூட வந்தோமே, என்ன எங்களுக்கு பலன் கேட்குறாரு. என்ன இப்படி கேட்ட, உனக்காக 12 சேரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்பா. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, நீங்கள் எருசலேமின் குமாரத்தியாக இருந்தால் பூமியில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஏன்? நீ வளராத ஆளுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீ என்ன ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னா சியோன் குமாரத்தி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்த உடனே சியோன் குமாரத்தியை வந்துட முடியாது பிரதர். விதை தான், விதை அப்படி சின்ன விதை தான் பெரிய மரமாக மாறுது இல்லையா? நீ இப்போ எருசலேமின் குமாரத்தியை இந்த ஆலயத்தை உட்காந்துருக்கலாம். கர்த்தர் உன்னோட பேசுகிறார், சியோன் குமாரத்தி, வல்லமையை தரித்து கொண்டவளாய், பூரணப்பட்டவளாய் கர்த்தர் உன்னை மாத்துறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இவளுடைய அனுபவம் ஒரு 5 சொல்கிறேன், அவளோட அனுபவம் ஒரு 5 சொன்னேன் இல்லையா? இவ எப்படி இருப்பான் பாருங்களேன், வாசிங்களேன். புலம்பல் 1:6 வாசி தம்பி. புலம்பல் 1:6 சீக்கிரம் வாசி, டைம் ஆகுது. அங்க எப்படி இருந்தா? அங்க எப்படி இருந்தா மகளே? இங்க பாரு மகளே, அங்க எப்படி இருந்தா? நான் சொல்றேன், நான் கருப்பா இருந்தா கூட எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன்றா. இங்க என்ன ஆயிடுச்சு? போய் அழக, அழகெல்லாம் போயிடுச்சு, அவளை விட்டு போயிடுச்சு. ஆரம்பம் அழகு. 1:8 வாசியேன். ஏசையா 1:8 வாசியேன். ஏசையா 1:8 வாசிமா. எப்படி ஆயிட்டான் பாரு. ஏசையா, சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள இருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் என்னவாயிட்டா? அழகு போச்சு. இப்போ என்னவா மாறிட்டா? வீட்டுக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு வந்தா கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் ரொம்ப எழிச்சிட்டீங்க பாஸ்டர், ரொம்ப எழிச்சிட்டீங்க பாஸ்டர். நான் சொன்னேன், என் அழகெல்லாம் போயிடுச்சா? ரொம்ப எழிச்சிட்டா மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இயேசுவுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். கையை தட்டெல்லாம் மாட்டீங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அழகு போச்சு, குச்சி மாதிரி எழிச்சு போயிட்டாலாம். ஏன் பாஸ்டர் எப்படி இது ஆச்சு? அழகா தானே இருந்த, எருசலேமின் குமாரத்தியா இருந்தா நீ தானே சொல்லுவ, பாரு பாரு என்ன நான் கருப்பா இருந்தா கூட இப்ப எப்படி போச்சு? உபவாசம் போட்டு 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 ஆண்டவருக்காக என் சரீர கையை தட்டி சொல்லு, என் சரீரத்தை ஒடுக்குறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். கரிமீன் சாப்பிட்றத விட்டேன். ஆமேன். எப்போ பாரு வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு இந்த கரிமீனை விட்டேன். சீமோன் குமாரத்தி சொல்லுது. 2வது, வெயில் மழை பனின்னு பார்க்காம ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கவனிங்க, பூமியில நீ அழகா இருந்தப்போ மனுஷன் 10 பேர் பார்த்து உன்னை அழகுனால இப்ப அழகு போயிடுச்சு, இப்ப குச்சி மாதிரி ஆயிட்ட. இப்ப பரலோகம் சொல்லுது, ஓ என் பிள்ளை எவ்வளவு அழகா. கையை தட்டி நான் சொல்றேன் பரலோகம் உன்னை அழகா, நீ இழைச்சிட்டேன்னு கவலை, அழகு போச்சு கருப்பாயிட்டேன்னு கவலைப்படாத. பரலோகம் சொல்லுது, என் பிள்ளை ரொம்ப அழகாயிடுச்சு. வெயில்ல கூட என் பிள்ளை பார்க்காம ட்ராக்ஸ் என்ன பண்ணுது? டீச்சர் வேலைக்கு போற மாதிரி கொடை எடுத்துன்னு போக கூடாது. ட்ராக்ஸு போகிறாள், கொடை எடுத்து போனால் இந்த கையில் ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஆமாம், நம்ம ஆளுங்களாம் அப்படி யாரும் இல்லை. சொல்கிறேன், ஒரு அக்கா வெள்ளை துணி கட்டின்னு புடவை கட்டினே போயிட்டு, இன்னும் வெயில் படட்டுமே. வெயில் என்பது இயேசுநாதருக்கு அடையாளமாக சூரியன் இயேசுநாதருக்கு அடையாளம். கவுனிங்க, உழைச்சி 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 இப்போ தான் சியோன் குமாரத்துக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு கீழே சொல்லுங்க, தழும்பு வர ஆரம்பிச்சிச்சு. எருசலேமின் குமாரத்தையா இருந்த வரைக்கும் என்ன இல்லை. நான் இப்படி சொல்லட்டுமா? இந்த தழும்பு இங்க உருவாவல, பிசாசு உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை நீ நொறுக்கிடுவோன்னு பயப்படுறான். சியோன் குமாரத்தியே, உன் அழகு போனா கவலைப்படாத, நீ குச்சானா கவலைப்படாத. நான் சொல்றேன், அவனுடைய ராஜ்யத்தை எதிர்ப்பதற்கு கர்த்தர் உன் மேல ஒரு அபிஷேகத்தின் வல்லமைய திடாவாராவா. நான் சொல்றேன், உன்னுடைய அழகெல்லாம் போட்டோம், நீ குச்சி போல ஆவு. ஆனா உன்னை பார்த்து இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். உன்னை பார்த்து ஒரு காலத்தில் அசட்டை பண்ண கோலியாத்த திடாவா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்? எரேமியா 4:31 சொல்லுது, கத்தராலாய் வா. எப்படி ஜெபிக்கிறாளா சிஸ்டர்? கத்தராலாய் வா. ஏன் பாஸ்டர் இவளை கத்தறீங்க?
நான் ஒரு சீயோன் குமாரன். ஆமென். வாசி 4:31 வாசி. கர்ப்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் மொதவாட்டி பிள்ளை பெக்கிற வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தம். ஓ, நரகத்தை நொறுக்குது, பிசாச நொறுக்குது, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்குது. அழகெல்லாம் போச்சா? குச்சி மாதிரி ஆயிட்டியா? பரவாயில்ல, உலகம் ஒன்று அழகா பார்க்க வேணாம். நல்லா இருந்திய மகளே. அதுவே பல பேர் கவலை. என்னதே, எங்க அம்மா வந்து கேட்டாங்க பாஸ்டர், எங்க அப்பா வந்து கேட்டாங்க பாஸ்டர். நான் சொல்றேன், அவன் கவலைப்படுறான், பரலோகம் சந்தோஷப்படுது. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு சோறு இல்லையா, என் பிள்ளைக்கு துணி இல்லையா, என் பிள்ளைக்கு வீடு இல்லையா, வெயில்ல அலையுதையா, எனக்காக இத்தனை பேர்கிட்ட இயேசு நல்லவன்னு சொல்லுதையா, எனக்காக இத்தனை ஊழிய செய்தையா, எனக்காக ராத்திரி பகலா ஓடுதையா, சண்டே கிளாஸ் நடத்துதையா. என் பிள்ளை இப்ப ரொம்ப அழகா மாறிட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அழகெல்லாம் போச்சு, குச்சி போல ஆயிட்டாயா. அழகா இருந்தவன். ரெண்டாவது 12:6 ஏசாயா 12:6 வாசி. ஏசாயா 12:6 வாசி. அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவ அழகுன்னா ரெண்டாவது அவளுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு என்ன பிடிக்கும்? வாசி. சீயோனில் வாசமா இருக்கிறவளே, சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் கையை தட்டி சொல்ல, சீயோன் குமாரத்தியே, உன் நடுவில் அவர் இருக்கிறார். நீ தூங்கவே முடியாது. உன் வீட்டில், உன் தொழில, உன் பிள்ளைங்க வாழ்க்கையில இயேசு பெரியவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் உன் நடுவில் இருந்தார். இனி தீங்கை காண மாட்டாய். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வர முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் பெரியவராய் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்கும்போது எப்படி தூங்குவே? எருசலேம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் இவன் உனக்காக ரத்த வேர்வை சிந்தி ஜெபிக்கிறாரு. நீ எப்படிடா பேதுருவே தூங்குற? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது? ஆமென். மூணாவது அவ சுபாவம் என்ன? 3:11 உன்னத பாட்டு 3:11 வாசி. உன்னத பாட்டு 3:11 டக்குன்னு வாசிங்கப்பா. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனுடைய கல்யாண நாளில், மன மகிழ்ச்சி நாளிலும் இது அப்பப்போ தொலைச்சிடும். இதுக்கு மணவாட்டியாய் மாற வேண்டும். அந்த ராஜாவோட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவரோட தன்னை ஆயத்தப்படுத்தி இரவு பகலாய் கையை தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா. மணவாளியின் கல்யாணத்தை பார்க்கணும், நான் மணவாட்டியா மாறணும். ஆமே. சபை மணவாளனுக்கு மணவாட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற இடம். அதுதான் இந்த சபையோட நோக்கம். எதுக்காக இங்க வந்திருக்கு? நீங்க கொடுக்கிற காசு அல்ல, நீங்க கொடுக்கிற பணம் அல்ல. நீங்கள் மணவாட்டிகளாய் மாறணும். சத்தியத்தை சத்தியமா பேசணும். ஆமென் சொல்லுங்க. யார் கோச்சிங்கனா வந்தா, போன வாரம் ஒரு மகா எனக்கு சொன்னா ஒரு சத்தியம், எனக்கு உண்மையை உள்ள நொறுங்கி போச்சு. செத்து போன பணத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கிறான் ஒரு பாஸ்டர். செத்துட்டான் ரட்சிக்கப்படாம. அந்த பாடியை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறான்? எங்கேயா போயிட்டு இருக்குது? எங்க போயிட்டு இருக்கு சபை? சபையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மணவாட்டிகளை உருவாக்கணும். மணவாட்டி மணவாளன் வருவார் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11:2 ஐயோ, கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுத்தபடியால் வைராக்கியம் கொண்டு பேசிட்டு இருக்கிறேன். ஏன் பேசுறேன் தெரியுமா? இவ்வளவு கடினமா? ஏன் இவ்வளவு கடினமா உபதேசம் கொடுக்குறேன் தெரியுமா? நாங்க கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நீங்கள் மணவாட்டிகள். ஓசியா 2 சொல்றாரு, உன்னை நான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டேன், உண்மையா நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மகளே, நீ மணவாட்டியா மாறணும் மகளே. ஏன் பவுலுக்கு ஆசீர்வாதமா பேச தெரியாதா? நீங்கள் ஐஸ்வர்யவானா யாகும்படி சிலுவையில் அவர் தரித்தரா கிரேஸ் உபதேசம் பேச தெரியாதா? நீ வீடு கட்டுவ, எப்படி ஒன்னாலும் வாழு, நீ எங்க ஒன்னாலும் வாழு, எத்தனை என்னாலும் பண்ணிக்கோ, பேச தெரியாதா? பவுலுக்கு தெரியும். அவர் சொல்றார், கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு நான் உன்னை நியமித்திருக்கிறபடியால். வாசி. என்ன கன்னிக? கற்பு உள்ள கன்னிகையாக வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன்ற. உன் நோக்கம் என்ன தெரியுமா சகோதரா சகோதரி? இங்க பாருங்க,
ஆண்டவர் வரும்போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதில் நீங்கள் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் அவரோட கூட திருமணத்தில் நான் சொல்றேன் மனவாட்டியா நீங்க மாறணும். அல்லேலூயா. சர்ச்சைக்கு அந்த நோக்கத்தோட வாங்க. சர்ச்சைக்கு வேற எந்த நோக்கத்தோட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அவ என்ன பண்ணா அவ எப்படிப்பட்டவ? நாலாவது, பிள்ளைங்களுக்கு கணவனுக்காகவே அழுது ஜெபிக்கிறவா. இவன் மனவாட்டியா மாறுறதுக்காக ஜெபிக்கிறவா. ஆமென் சொல்லுங்க. அடுத்து வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. 5:4 மீகா 4:13 வாசிங்க. 4:13 மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும். அல்லேலூயா. அதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அப்பப்ப ஆசை வந்துடும். ஒரு மனநிலை கிடையாது. இதுக்கு என்ன தெரியுமா ஆசை? எப்ப பாரு என்ன தெரியுமா ஆசை? என்ன ஆசை சொல்லுங்க? இதுக்கு ஆசை என்ன தெரியுமா ஆசை? இதுக்கு காத்திருந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணு, எதிரியின் ஆமென் சொல்லுங்க படைகளை நொடுக்கணும். ஆமென். எதன் மீது இதுக்கு ஆசை இல்லை. ஒரே ஸ்டடி மைண்டியா வல்லமையை பெற்று பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கணும். அவன் ராஜ்யத்தில் வச்சுக்கிறான் பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி போடுறான்ல திருப்பதியில, அதெல்லாம் கர்த்தருக்காக கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரவணா ஸ்டோர் ஓனரை ரட்சிப்புல நடத்தணும். அனில் அம்பானியை ரட்சிப்புல இரும்பு கொம்பு கொடுப்பாராம். சியோன் குமார் கொம்பே நீ போய் முட்டுவ. அனில் அம்பானி பொண்ணு கவனிங்க, அனில் அம்பானி பொண்ணு டாக்டரால கைவிடப்பட்டுருவாங்க. நீ இரும்பு கொம்பு வச்சுன்னு போய் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. அவன் கேட்பான், உன் சர்ச்சி அது மேலப்பேட்டில் ஒரு கொட்டா போட்டுக்கிறேன், உன் பாஸ்டருக்கு 10 ஏக்கர் வாங்கி தரேன், அதுல 5 கோடி. ஐயா தட்டு. அந்த வசனத்தோட அர்த்தத்தை சொல்றேன். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியா மாறணும். எருசலேமின் குமாரத்தியாவை என்ன பண்ணக்கூடாது? சபையில் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த 5 உனக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த 5 உனக்குள்ள இருக்கணும். அலே செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஸ்டேஜ் வரும்போது, இந்த ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜ் வரும்போது பயங்கரமான போராட்டம் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். அவ அந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக கிடைக்கும். இவன் இந்த 5வது ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட, இல்லை 3வது ஸ்டேஜுக்கு வந்துக்கிறேன் பாஸ்டர், 2வது ஸ்டேஜ் இப்போதான் பாஸ்டர் வெயிலில் போக ஆரம்பிச்சுக்கிறேன் பாஸ்டர், இது மாதிரி கவனி காலை வச்சுக்கிறேன் பாஸ்டர். அடிக்கும், லைட்டாக அடிக்கும். நீ கரையில் நின்றுங்கிற வரைக்கும் தென்றல் காற்று அடிக்கும். கப்பல் மேலே உட்காந்து ஆடாது, ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் அப்படி தள்ளி கொஞ்சம் அப்படி ஆழத்துக்கு வர ஆரம்பிச்சுன்னா அடிக்க ஆரம்பிக்கும் புயல். சியோன் குமாரத்தி, எதுக்கு இரும்பு கொம்பு கொடுத்துக்கிறேன் தெரியுமா? எதுக்கு உன் மேலே அபிஷேகத்தை ஊற்றி வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த காற்றை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், காத்தடித்தாலும் உன் படகு போய்கொண்டே தான் இருக்குது. அந்த படகுல ஏசு இருக்கிறார். நீ அக்கறைக்கு போவ. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ படகுல இருக்கிற அந்த காத்தையும் படகு கொந்தல் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, அக்கறையில் அநேகர் விடுதலையாக்கிறதுக்கு உன் விடுதலைக்காக உன் வார்த்தைக்காக காத்திருக்கிறான். மார்க் 5:1 பேசின்னு இருக்கிற நீ இறங்கின அசுத்தாவில அலறும். நீ ஏன்டா இங்க வந்து இறங்கின? நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த? நீ காத்திலேயே செத்து போயிருக்க கூடாதா? அங்க போய் இல்ல, கர்த்தர் எனக்கு இரும்பு கொம்ப கொடுத்திருக்கிறாரு. கரையில் நிக்கிற வரைக்கும் தென்றல். எருசலேம் குமாரத்தியா இருக்கிற வரைக்கும் ஒரு குறை இல்லாம சப்ளை யுவர் நீட்ஸ் ஆல். God shall supply you எல்லா தேவையும். ஆனா இங்க வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்துக்கு போக போக புயல் வரும். அந்த புயல் நீ முன்னேறினா இருக்கிற. இவ்வளோ பிரச்சனையிலையும் நடந்துக்கிறன்னா அது இயேசுநாதர் உன் படகுல படுத்து கிடப்பதனால. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுநாதர் இந்த படகை எடுக்கும்போது கரையில் இருந்தபோது பிரச்சனையே இல்லை, நல்லா இருந்தது. நீ போகும்போது நடுவழியில் காத்தடிக்குன்னு சொன்னாரா? சொல்லியிருந்தா நீ வரவே மாட்டேன்னு தெரியும். நான் எருசலேம் குமாரத்தியாவே இருந்தேன் பாஸ்டர், இப்படியே வரேன் இப்படியே போகிறேன், 20 ரூபா போடுறேன் பாஸ்டர், போட்டு வீட்டுக்கு போய் கறி சாப்பிட்டு தூங்குறேன் பாஸ்டர், ப்ளீஸ் ஆழத்துக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்ன சேர்க்காதீங்க இந்த உபவாச கூட்டத்துக்கு. எப்போ இந்த தேசத்துக்காக உபவாசம் பண்ணுறதுக்கு வந்தனோ பாஸ்டர், அன்னையிலேருந்து குடும்பத்தில் பாஸ்டர் அன்னை வர்றது கூட வராமல் நின்று போச்சு பாஸ்டர். ஐயா நான் சொல்லட்டுமா, நீ ஆழத்துக்கு போயின்னு இருக்கிற. ஆழத்துக்கு போகிறது அவனுக்கு பிடிக்காது.
ஆழத்தில் நீங்க போறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. அதனால காத்து அடிச்சு பார்க்கறான். காத்து மோதி நான் சொல்றேமா, நீ முன்னாடி இருக்கிற பின்னணியத்தில் ஒருத்தர் படுத்து இருக்கிறார், என் பிள்ளை எய்து. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கரையிலேயே நின்று இருக்கலாமோ அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்களா? நிற்க விட மாட்டார் உன்னை. ஆமென். உன்னை அலைய மோத வச்சு, காத்த மோத வச்சு தான் ஸ்ட்ராங் ஆக்குறார். தண்டு வலிக்க முடியல, உன்னால கையெல்லாம் விட்டு போகுது, முட்டி போட முடியல, எப்படி ஒரே நேரம் நிற்கிறீங்க பாஸ்டர் நீங்க? அவர் சொல்றாரு, இன்னும் எண்ணெய் தடவின்னு வந்து நிற்கிறாரு பாஸ்டர். யோ, எண்ணெயும் இல்லை வெண்ணையும் இல்லை, நிக்க வைக்கிறாரு, தள்ளிக்க வைக்கிறாரு, ஸ்ட்ராங் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ராங். இன்னைக்கு உன் புருஷன் உன்னை பார்த்தா எப்படி நீ இப்படி ஸ்ட்ராங் ஆயிட்ட நீ? அதான் கர்த்தர் கொடுத்த இரும்பு கொம்பின் அபிஷேகம். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இறங்கன ஒண்ணு அற்புதம் நடக்க போகுது. இப்போ புயல்ல இருக்கலாம், இப்போ பாத்துல இருக்கலாம், நீ இறங்கன ஒண்ணே பாரு, அவன் இந்த இடத்துக்கு ஏன் வந்தன்னு கேட்க போறான். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நான் கேட்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உன்னிடம் வந்த பிறகு அல்லது நீ என்ன நெருங்கின பிறகு உன் பிரச்சனை பெருசாகுதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த பிரச்சனை பெருசா இல்ல உன்னோட இருக்கிற நான் பெருசான்னு கொஞ்சம் ஒரு கையை தட்டுங்களேன். நீ என்கிட்ட இல்ல நான் உங்ககிட்ட வந்து உன் பிரச்சனை குடும்பத்தில் பெருசாயினே இருக்குதுன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோ மகனே, அந்த பிரச்சனை பெருசா இல்ல உன்னோட இருக்கிற நான் பெருசான்னு மத்தவங்க பார்க்கும்படியே நான் கையை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் உன் பிரச்சனை பெருசா இயேசுநாதர் பெருசான்னு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் வயசாகி போச்சு பாஸ்டர், காலத்துக்கு ஊட்ட ஒன்று கட்டி 2 பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி காலங்காலில் ஒரு பேரனை பார்த்து செத்துலான்னு பாஸ்டர். ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், அடிக்குது பாஸ்டர், முன்னேறுவனா செத்து இல்லை, உன்னதான் முன்னேற பண்ண போறார். ஆமென். வயசாவது பாஸ்டர், வேலை கிடைக்கல, ஊழியத்துக்கு வரணும், வயசாவது வீட்டை கட்டின என் பொண்டாட்டி ஊடுன்றா, எப்ப பாரு என்ன பண்றது? இல்ல நான் சொல்றேன், உனக்கு தான் கர்த்தர். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காத, வயதாச்சு நினைக்காத. ஆமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுநாதர் உங்க கூட இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தான். உனக்கு ரொம்ப பிரச்சனையாகுதாமா, இயேசுநாதர் கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இயேசுநாதர் இல்லாத வரைக்கும் எவ்வீரு புள்ள உயிரோடு இருந்ததா இல்லையா? நான் வரேன்னு சொல்லிட்டு கூட வந்தார் பாருங்க, வந்து வீட்டுள்ள நிற்கிறார், செத்து போச்சு. என்ன பாஸ்டர், இதான் சியோன் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தி துள்ளி குச்சி விளையாடுதான். எதை போட்டுக்குது பைபிள்ல. இது இவர் வந்து உள்ள நோய்ஞ்சார் பாருங்க, சொல்றான் விவாதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அது செத்து போயிற்று. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. ஏசு இல்லாதப்போ உயிர் இருந்தது. எவருக்கு என்ன தெம்பு இருந்திருக்கும் தெரியுமா? ஏசுநாதரே வீட்டுக்கு வராறா, தெம்பா நடந்து வரா, கண்டிப்பா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எல்லாருக்கும் முன்ன அற்புதம் நடக்கிறேன் அப்படின்னு தெம்பா வராரு. அப்படியே வயல வந்து வீட்டுக்கு காம்பவுண்ட் சொல்றான், செத்து போச்சு. ஆண்டவரே சொல்றாரு, ஏய் பயப்படாத, விசுவாசம் பண்ணவனே, செத்து போச்சுன்னு பயப்படாத வருத, நான் பின்னாடி சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட காமெடி என்னன்னா, இயேசு சிநேகித்த லாசருன்னு பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. இயேசு சிநேகித்தார் அப்படின்னு போட்டுக்கிறது லாசர் ஒரு ஆள் தான். அவன் செத்துட்டான். என்னையா இயேசுநாதர் இவ்வளவு சிநேகிச்சு அவள் சாவலாமா? எவ்வளவு பெரிய கேள்வி இருந்திருக்கும்ல. நம்மளே கேட்கறாங்கல்ல, சர்ச்சுக்கு போனீங்க, உனக்கு ஏன் இப்படி நடந்தது? ஏன் உன் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம்? ஏன் நீ இயேசுநாதரை நம்புறிய? இப்படி ஆச்சு. இன்னி வரைக்கும் கேட்கறான் என் மாமா பையன், என்னடா ஒன்னும் காவடி தான் தின்னுக்கிறியா, கையேந்தின்னு தான் கறியான்றான். என்ன பார்த்து, ஆமா மாமா கைதான் மாமா ஏந்திங்கிறேன். கவுனிங்க சிஸ்டர் பிரதர், இயேசுநாதர் சிநேகிச்சாரு, செத்துட்டான், என்ன பண்றது? ஆமென் சொல்லுங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஏன் இவனை ரொம்ப நேசிச்சாரு? நான் அவன் நினைச்சிருப்பான், நான் ஏன் அவரை ரொம்ப நேசிச்சேன், சாவறதுக்காக நேசிச்சேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டுமா, இயேசுநாதர் வர வரைக்கும் அந்த கல்யாண வீட்டுல பஞ்சு ஒழுங்கா நடந்துருந்தியா? அவரு நுழையிற வரைக்கும் அவன் சாப்பிட்டு கை கழுவின்னு போயின்னு இருக்கிறான். இவரு நோய்ஞ்சு உட்கார்ந்தா இருப்பாரு, ஒருத்தோட தீந்து போச்சு திராட்சை ரசம்ன்றான். எப்படி இருக்கும்? ஹலோ, நான் பேசுறது புரியுதா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா எல்லாரும்? என்ன புரியுதானே?
இவர் வந்தா செத்துடுது, இவர் சிநேகிச்சா செத்துடுது, இவர் ஒழுங்குனா குறைஞ்சிடுது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஒழுங்கா நன்னு இந்த கல்யாணம், இவர் வந்தார் காலி. ஆமென். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குதா மகளே? நீ சியோன் குமாரத்தியா மாறிட்டேன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர் இதெல்லாம் ஏன் நடக்குது பாஸ்டர்? சீக்கிரம் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. கையை தட்ட மாட்டீங்கல்ல, இவ்வளத்திலையும் நிக்க வச்சிருக்கிறார்ல, ஓட வைக்கல. ஒரு பெரிய அற்புதம். நான் சொல்றேன், சியோன் குமாரத்திய, நீ எருசலேமின் குமாரத்தி இல்ல, நீ சியோன் குமாரத்தியா மாறிட்ட. அதனாலதான் இவ்வளவு பெரிய காத்தடிக்குது, அதனாலதான் முட்டி தேயுது, அதனாலதான் சொல்ற நீ ஒல்லி ஆயிட்டே போற, அதனாலதான் உன் அழகு போத. மக்கவா ஹல்லேலூயா. இப்போ இயேசு எவரு அழுவுறான் விசுவாசம் இல்லாம, எவரு அழுவுறான் விசுவாசம் இல்லாம, ஆண்டவரே என் புள்ள செத்து போச்சு, நீ போப்பா, எல்லாரையும் தெரித்துப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ என் கையில் கொடுத்தது மரண அவஸ்தை உள்ள பிள்ளை, நீ என் கையில் கொடுத்தது ஒரு செத்து போன பிள்ளை. நானும் மரண அவஸ்தை இல்லாத ஒரு பலனான பிள்ளைய திரும்பி கையை தட்டுங்கள. நான் சொல்றேன், அவன் மரண அவஸ்தையில் உள்ள பிள்ளைய கொடுத்தா, அவன் வியாதிப்பட்ட, ஆனா கர்த்தர் திரும்பி கொடுக்கும்போது அந்த பிள்ளைய பலனான பிள்ளையா, மகளே உன் கையில் ஒரு பலனான பிள்ளைய கர்த்தர் கையா தாடா பாரா ராக்கா உடரா. நீ மரண அவஸ்தை பிள்ளை உள்ள பிள்ளைய பார்த்தல, எவரே மரண அவஸ்தை உள்ள ஒரு பிள்ளைய பார்த்தல்லடா, உன் கண் இனிமே பலனான ஒரு பிள்ளைய பார்க்கும். நான் திரும்ப கொடுப்பேன் உன் கையில. ஆமென் சொல்லுங்க. மார்த்தாலே மரியாளே யாருமே இல்லை, இருந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய வியாதியில மறுக்க வச்சுட்டோமேனு உன் தம்பி என்கிட்ட கொடுத்தல்ல. நானோ வியாதி இல்லாத உயிரோடு இருக்கிற உன் தம்பியை திரும்ப கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்றேன், வாழ்க்கையில ஒரு அற்புதம். இன்னைக்கு யாரோட பேசுறான்னு தெரியல, ஆண்டவர் சொல்றாரு, வியாதி இல்லாத உன் குடும்பத்தை உன் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வந்த உடனே வீட்டுக்குள்ள குறை வந்துச்சு நினைச்சல, நானும் ஆமென், ருசி இல்லாத மகிமை இல்லாத காலியானத உனக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறல்ல, கொடுத்துட்டல்ல. இது வரைக்கும் உன் கண்கள் எதை பார்த்துச்சு தெரியுமா? ருசி இல்லாத காலியான எல்லாரும் எடுத்து கீழே ஊத்துற தண்ணியை பார்த்துச்சு. அதே இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ற, அதே உன்னை பார்த்து அற்பமாய் நினைத்த, உன்னை பார்த்து அற்பமாய் நினைத்த நானோ ருசி உள்ள மகிமை உள்ள ஓ ரபாஷா, முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் நிறைந்த திருப்பி தருவேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் கீழே தான் உன்னை ஊத்தினாங்க, இனிமே குடிக்க போறாங்க உன்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்காக தான் உன்னை காலி பண்ண கொஞ்ச நாள், அதுக்காக தான் உன்னை வெறுமையாக்கணும் கொஞ்ச நாள், அதுக்காக தான் உன்னை புறக்கணி வச்சுட்டு கொஞ்ச நாள். இப்ப என்ன தெரியுமா? எந்த கண்கள் காலியா பார்த்துச்சோ, எந்த கண்கள் இல்லாத பார்த்ததோ, எந்த தண்ணியை கீழே ஊத்தனானோ, காலில் மிதிச்சானோ, அதே தண்ணி இன்னைக்கு அவன் கையை தட்டி ஒரு மதிப்பில்லாத இடத்துல இவ்வளவு நாள் இருந்த உன்னை பார்த்தவங்க அவமானமா பார்த்தாங்க, இனிமே அவங்க உன்னை மதிக்கத்தக்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடல்ல ஆடின உன் கப்பலை தான் நிறைய பேர் பார்த்தாங்க. கடல்ல நீ தண்டு வலிச்சு கஷ்டப்படுறதான பார்த்தாங்க. கரையில இறங்கி உன் கையினால அநேக பிசாசுகள் துரத்தப்படுவத சகோதரி, உன்னை கர்த்தர் வல்லமையா தன் காலத்தில் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமாய் எடுப்பதற்காக தான் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறார் உன்னை. சொல்லுங்க அல்லேலூயா. கையில் பணம் இல்லை பாஸ்டர், அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு பாஸ்டர், திரும்ப தருவா. இன்னைக்கு உன் கையை பிடிச்சி பிராமிஸ் பண்றாரு, உன் கையை பிடிச்சி பிராமிஸ் பண்றாரு, உன் கையை பிடிச்சி பிராமிஸ் பண்றாரு. பலவீனமானதை கொடுத்தல எவிருவே, உன் கையில பலமானதை தரப்போற. மார்த்தாலே மரியாளே செத்து போனதை கொடுத்தல, நான் சொல்றேன் உயிரோடு இருக்கிறத கொடுக்க போறேன். நான் சொல்றேன், மகிமை இல்லாத மதிப்பில்லாத இடத்துல இருந்தல்ல, இனிமே உன் வாழ்க்கை முன்பு இருந்ததை காட்டிலும் மகிமை நிறைந்ததாய். நடுக்கடல் ஆடல உன் கப்பையில கரை சேர்த்து உன் கையால் அற்புதம். ஆமே, அதனால சொல்லாத அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, திரும்ப தருவார். உன் கையை பிடிச்சிட்டு நீ சொல்றாரு, உன் கையில பணம் இல்லையா, நஷ்டத்தின் மேல நஷ்டம் வருதா, குடும்பத்தில் சமாதானம் டபுள் மடங்கு தருவார். நம்புங்க. அதுக்காக தான் உன்னை புடமிட்டு சீயோன் குமாரத்தையா மாத்தின்னு இருக்காரு. அல்லேலூயா. நீ எங்கேயோ இருந்த ஒன்னும் உதயமத்தல, நீ எருசலேம் குமாரத்தை விட கீழ்ஸ்தானத்தில் இருந்த உன்னை கொண்டு வந்த எதற்கு தெரியுமா? சீயோன் குமாரத்தின் அனுபவத்தில் 2 கொம்புகளை இரும்பு கொம்பு அபிஷேகத்தில் உன் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் உடனே இதை செஞ்சிருக்கலாமா பாஸ்டர்? சட்டு புட்டுன்னு இதை பண்ணியிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா, சட்டு புட்டுன்னு கொடுத்துருந்தா பட்டுன்னு போயிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க.
சட்டு புட்டுன்னு கொடுத்துருந்தா பட்டு பட்டுன்னு போயிட்டு இருக்கோம். கரையில் தண்டு வலிச்சு நீ கரைக்கு வந்தாதான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தன்னு தெரியும். எல்லாம் மொண்டு உன்னை கீழே ஊத்தனானாதான் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறன்னு தெரியும். மரண அவஸ்தையில் அவ செத்தாதான் மரண அவஸ்தை என்னான்னு மரண அவஸ்தை படுறவனுக்காக ஜெபிக்கவும்னால முடியா. ஒரே ஒரு பையன் செத்துட்டான், அந்த சாவின் வழி தெரிஞ்சாதான் மார்த்தாலே மரியாளே நீ மற்ற பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக நீ ஜெபிப்பாய். அதற்காகவே தண்டு வலிக்க வச்ச. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தணும், உன்னை சாட்சியா நிறுத்தணும், உன்னை மற்றவங்களுக்கு விளக்கா மாத்தனா இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. உன்னை உபத்திரவத்தின் பாதையில சீயோன் குமாரத்தியை நான் உன்னை நடத்தி தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அதனால் நீ வந்தது உபத்திரவத்தின் பாதை அல்ல, சாட்சியின் பாதை. நீ வந்தது இருளின் பாதை அல்ல, விளக்கின் பாதையில வந்தாய். நீ வந்தது வெறுமையின் பாதை அல்ல, மகிமையின் பாதையில நீ நடத்து. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி எப்படி வந்திருக்கும் வாழ்க்கையில? அப்பா அம்மா செத்ததுனால தானே ஊருக்கெல்லாம் சொல்ற. சின்ன வயசுலேருந்து நான் அனாதையா வளர்ந்து இன்னைக்கு கர்த்தர் மகிமைப்படி. உனக்கு அப்பா அம்மா கொடுத்துருந்தா என்னடா சாட்சி சொல்லியிருப்ப? செருப்பு இல்லாம போய் மற்றவன் செருப்பு மேல ஏறி நின்று அழகா இருக்குதுன்னு ஸ்லிப்பரை பார்த்ததுனால தானே இன்னைக்கு 10 செருப்பை வீட்டில் கொடுத்துக்கா சாட்சி சொல்ற. ஆமேன்னு சொல்லுங்க. பணக்கார வீட்டில் போற கொஞ்சம் நீ ஊழியத்துக்கு வந்திருப்பியா? வரமாட்டேன். உன்னை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு நெருங்கி வந்திருப்பியா? வரமாட்டேன். வெறுமையாக்காம இருந்திருந்தீனா அழுதுருப்பியா? அழுதுருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து எதை எடுக்கணும்னு தெரியும், என்கிட்ட சேர்க்கறது எதை நெருக்கணும்னு தெரியும். நீ சீயோன் குமாரத்தியா மாற்றுவதற்கு, உனக்குள்ள ஒரு பலனின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு எனக்கு எதை தரணும் தெரியும். எனக்கு தெரியும். இப்படியே முடிச்சிருவேனா பாஸ்டர்? இப்படியே முடிஞ்சிருமா பாஸ்டர்? இல்லை இல்லை, நீ உருவானதற்கு சில ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். ஒரு 3 வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 62:11 ஏசாயா. டக்குன்னு வாசிங்க. சீயோன் குமாரத்தியே நீ தாண்டிட்ட, நீ தாண்டிட்ட, உனக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறேன். ஏசாயா 62:11 டக்கு டக்குன்னு வாசி. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, ஓ உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன். கையை தட்டிக்கினே சொன்னா நல்லா இருக்கும். சீயோன் குமாரத்தியை நோக்கி உன் ரட்சிப்பு வருது, இதோ அவர் அருளும் பலன், அவரோடு அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர். சீயோன் குமாரத்தி, பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் உன்னை பத்தி சொல்ல போறாங்க. உன் குடும்பம் முழுவதும் உன்னை பத்தி சாட்சி சொல்ல போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கொடுத்த ரட்சிப்பு இருக்கு பாரு, அது உன்னை தேடி வரப்போகுது. ஆசீர்வாதம் தேடி வரப்போகுது. நீ சும்மா ஜெபிக்கல, ராத்திரில சும்மா கர்த்தர் உன்னை எழுப்பி உங்ககிட்ட பேசல, சும்மா உன்னை உபவாசம் போட வைக்கல, சும்மா தெரு தெருவா வெயில அலைய வைக்கல, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக. ஆமென். சியோன் வல்லமையை தரித்து கொண்டவள். 2வது மீகா 4:8 வாசிங்க. மீகா 4:8 வாசிங்க. நீ இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன ஆளுகை எல்லாவற்றையும், இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாவற்றையும், இழந்து போன அழகு எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு திரும்பி உன் கையில தருவார்னு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு வாசி. மந்தையின் துருக்கமே சீயோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ராஜரிகம் எருசலேம். கையை தட்டி சொல்லுங்களேன். முந்தின ஆளுகை, முந்தின அழகு, முந்தின பணம், முந்தின நான் இழந்து போனதெல்லாம் ஐயோ கையை தட்டி இவ்வளவுதான் தட்டுவீங்களா? நான் இருந்தா 3 முறை கீழே குச்சி எழுந்து தட்டுவேன். நீ எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் கண்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதோ, சீயோன் குமாரத்தி நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உன் கையில கொடுக்க போற. அல்லேலூயா. 3வது சொல்லி முடிச்சிடறேன். சகரியா 2:10 வாசிங்க. கொஞ்சம் ஆழமான செய்தியான்னு தெரியாது, ஆனா உனக்கு அவசியமா கர்த்தர் பேச சொன்ன செய்தி. வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து. ஐயோ கையா தட்டு. இன்னைக்கு பிராமிஸ் பண்றாரு. யார் யாரோ இருக்கணும்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் நடுவில் சீயோன் குமாரத்தி நான் வந்து உன் வாழ்க்கையில நடுமையத்தில் இருப்ப. ஒருவனும் தொட முடியாது, உன் பிள்ளைகளை தொட முடியாது, உன் தொழிலை தொட முடியாது. நான் அருகில் இருக்கிற ஆசீர்வாதம் வரும். நான் முந்தின ஆளுகையை கொடுப்பேன். நான் வந்து உன் நடுவில் இருப்பேன். சியோன், இதுக்கு மேல என்ன வேணும்?
என் தங்கச்சி சியோன் மைசூர்ல இருந்து இந்த செய்தியை கேட்டுன்னு இருக்கோம். அதுக்கு ஒரே சந்தோஷம். ஐயா சியோனை பத்தி பேசிட்டாரு இன்னைக்கு. நேற்று சாயங்காலம் ஒரு சகோதரன் திடீர்னு ஃபோன் பண்ணி என்னென்னமோ கேட்பாரு. என்ன நேத்து பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, சியோன்னா என்னயான்னு கேட்டாரு. எனக்கு பக்கு நாய் கையில புள்ளச்சிச்சு. நான் சியோனை பத்தி தியானம் பண்ணினுக்கிறேன். வடபர்வதமாகிய சியோன் இயேசுநாதர் வீட்டு இருக்கிற இடம், பிதா வீட்டு. இங்க என் பிள்ளைங்களை சியோனுக்குள்ள கொண்டு போயிடணும் எப்படியாவது. இந்த கேட்டில் சிலதை விட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? விஐபி மட்டும் தான். சார் சார் என் கூட வந்த ஃப்ரெண்டு சார், கொஞ்சம் விட்டுருங்க சார் கூட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? எங்கள் காலேஜில் அந்த ஆடிட்டோரியத்தில் விட நான் ரெக்கமெண்ட் பண்ணு, உள்ளே விட்டுருங்க அப்படின்னு செக்யூரிட்டி கிட்ட. நான் சொல்கிறேன், எனக்கு ஆசை உங்களை வடபர்வதமாகிய சியோனுக்குள்ளே கொண்டு போகணும். அங்கே போய் பிதா முகத்தை பார்க்கணும், அங்கே போய் இயேசுநாதரை பார்க்கணும், அங்கே போய் பவுலை பார்க்கணும், வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்க்கணும். நீ எருசலேமின் குமாரித்தே கேட்டுக்கு வெளில வாட்ச்மேன் வேலை செய்யறதுக்காக உன்னை கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வந்தாரு. பாஸ்டர் இப்படி கூட இருக்குதா பாஸ்டர்? பகலோது அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, என் பிதாவின் வீட்டில். நீ எந்த இடத்துல இருக்க போற? எருசலேமின் குமாரத்தியா இருந்தா எல்லாம் நல்லா கிடைக்கும் உனக்கு, ஒரு பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில். சியோன் குமாரத்தியா இருந்தா வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும். கப்பல் ஆடும், கரைக்கு போவோமான்னு நம்பிக்கை வராது. கையில் இருந்த நல்லா இருந்தது கூட செத்து போவோம், வீட்டில் இருந்த ஒரே பையன் செத்து போவோம், இருந்தது கூட காலி ஆகிடும். எவ்வளோ நாள் வரைக்கும் பாஸ்டர்? ஒரு நாள் மரண அவஸ்தை எவிருக்கு, 4 நாள் துக்கம் மரியாளுக்கு, சில மணி நேரம் துக்கம் அந்த கல்யாண வீட்டில். நான் சொல்கிறேன், நேரமானாலும் காலமானாலும் மணி நேரமானாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உன்னை மகிமைப்படுத்த என் தேவனால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஒருத்தரால முடியும். கண்ணை மூடலாமா? அப்படியே கண்ணை மூடலாமா? இன்னைக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்னு எனக்கு தெரியாது, ஆனால் பேசி இருக்கிறாருன்னு தெரியும். என்ன சும்மா இந்த பலிபீடத்தில் அவர் நிற்க விடுறதே இல்லை. அப்படியே கண்ணை மூடுங்க. ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தர போறேன். இப்போ 2 நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கை எருசலேமின் குமாரத்தின் வாழ்க்கையா இருக்குது ஆண்டவரே. நான் ஏன் ஆண்டவரே எப்போ பாரு வீடு 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 வீடு, எப்போ பாரு நான் அழகா இருக்கிறேன் அழகா இருக்கிறேன் அழகா இருக்கிறேன், நான் எப்போ பாரு தூக்கம் தூக்கம் தூக்கம், நான் எப்போ பாரு என் குடும்பத்துக்கே ஜபம் ஜபம் ஜபம். எனக்கு ஏன் ஆண்டவரே ஒரே மனநிலை இல்லை? நான் ஏன் மாறி போகிற ஒரு மனநிலையில் இருக்கிறேன்? தெரியலையே 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 நீ ஏன் அப்படி இருக்கிறேன்னு. உன்னை நம்பி இருக்கிறாரே, உன்னையே நம்பி இருக்கிறாரே. அவருக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. நீ ஒரு ஆளு தான் அவரை ஆறுதல் படுத்த முடியும். நீ ஒரு ஆளு தான் அவருக்கு அபிகாயில். நீ ஒரு ஆள் தான் தாவீது வனாந்தரத்தில் வெட்டாச்சு போயிருக்கிறவனுக்கு ஆறுதல் படுத்த முடியும். ரூத், நீ ஒரு ஆள் தான் போவாசுக்கு ஆறுதலா வந்து நிக்க முடியும். நீ ஆண்டவர் உன்னை எருசலேமின் குமாரத்தியாய் அல்ல, சியோனின் குமாரத்தியா. அழகெல்லாம் போச்சான், குச்சி மாதிரி ஆயிட்டாளாம். ஐயோ, அவளுக்கு இரும்பு கொம்பு வந்துடுச்சான். அவ மணவாளனோட எப்ப சேர்றதுன்னு பார்த்துன்னு இருக்கிறாளாம். உன் ஏக்கம் எல்லாம் இன்றைக்கு இதுவாய் மாறட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாய் ஒப்பு கொடுக்கும்படி நான் பக்தி உள்ள வைராக்கியத்தோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைகளை அப்படி மாத்துங்க. இந்த சபையே ஊழியம் செய்யற சபையா, இயேசுநாதருக்காக இரவும் பகலா பனி வெயில் மழன் பார்க்காம சுத்தர சபையா, இந்த சபையை மாத்தி ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு நான் சியோன் குமாரத்தியா மாற விரும்புகிறேன்? எல்லாம் கண்ண முடிங்க. நான் சில கரங்களை பார்க்க விரும்புகிறேன். நான் எருசலேமின் குமாரத்தியா, தேவனுக்கு நிகரானவர், தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லைன்னு என்னால் விசுவாசிக்கவே முடியல. நான் எருசலேமின் குமாரத்தியாவே இருக்கிறேன்யா. இன்னைக்கு நான் சியோன் குமாரத்தியா மாற விரும்புகிறேன். என் மேலே அந்த அபிஷேகத்தை போடட்டும், என் மேலே அந்த நெருப்பு போடட்டும். மாத்திரம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் இப்படிலாம் கேட்டதில்லை, ஆனால் ஆண்டவர் காட்ட சொல்கிறாரு. எனக்கு அந்த அனுபவம் வரணும், எனக்கு அந்த அனுபவம் வரணும்பா, எனக்கு அந்த அனுபவம் வரணும்பா. என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை, தேவனுக்கு மகிமையானவர் இல்லை நம்பணும். அப்படி ஒரு சியோன் குமாரத்தி போல மாறணும்பா. வேணாம்ப்பா, எனக்கு எருசலேம் குமாரத்தின் வாழ்க்கை வேணாம்ப்பா. எனக்கு வீடு இருந்தாலும் இல்லைனாலும், நான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படலினாலும் கர்த்தருக்காக பயன்படணும்பா. எனக்கு அழகு இருந்தாலும் அழகு இல்லைனாலும் கர்த்தருக்காக நான் குச்சியா மாறணும்பா, கருப்பா மாறணும்பா. எனக்கு தூக்கம் வேணாம் ஆண்டவரே. இரவு பகல கத்தி கதறி பிரசவ வேதனை படுகிற ஸ்திரியை போல ஓ பிசாசின் ராஜ்யத்தை நொறுக்குகிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வரணும்பா, எனக்குள்ள வரணும்பா, எனக்குள்ள வரணும்பா. ஆண்டவரே, 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 நான் இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற சியோன் குமாரத்தின் அபிஷேகம் வரணும்பா, வரணும். என்ன அப்படி மாற்றுங்க. கரங்களை உயர்த்திருக்கிற அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். இவங்க மேல சியோன் குமாரத்தின் அபிஷேகம் வந்து பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா.
கணவன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, மாமியார் சரியில்லை, ஆண்டவரே மனைவி சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சியோன் குமாரத்தியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்மை செஞ்சிருங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.